இப்ப பணம் கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கே டவுட்டானமா இருக்கு. ஒருவேளை ரோகிணி சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட போகாம இருந்திருக்கலாம். மனோஜ், முத்து பண்ணதுதான் சரி. இவங்க பாட்டுக்கு அவனை அடிச்சதுல ஏதாவது அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா படையுமே முத்து மேலதான் விடும். இது போலீஸோட வேலை. இதை அப்படித்தான் டீல் பண்ண முடியும். இல்லப்பா, இவன் பொண்டாட்டியோட பணம் திருட்டு போனப்ப இவன் சட்டப்படி போலீஸ் கிட்டயா போனா? அந்த லேடி யாருமா அது? உங்க ஸ்டூடெண்ட் சிந்தாமணி. அவங்க வீட்ல பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணா? இவங்க எல்லாரும் ஐடி ஆபீசர் மாதிரி வேஷம் போட்டு அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அது கூட சட்டப்படி பண்ணதா? அதானே, இவன் தானே சிந்தாமணி வீட்டுக்கு சைடுக்கு போனா. அப்படிதானே இவன் போய் பணத்தை எடுத்தான். எதையும் நான் நியாயப்படுத்தல. ஆனா அந்த பொம்பளை மீனாவை அடிபட வச்சான்ல, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த பணம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சுதானே போயிருக்காங்க. நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அந்த அம்மா அந்த பணத்தை இப்படிங்கிறதுக்குள்ள மறைச்சிருக்கும். அது வெறும் 2 லட்சம் தானே. அதை மறைக்கிற ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. கரெக்ட் முத்து. அந்த லேடி கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே நம்ம அங்க போனோம். மனோஜோட பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அங்கேயும் ஒரு ரைடு போயிருக்கலாம். மனோஜ், போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவங்க விசாரிச்சு எப்படி பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கரெக்ட்பா. போலீஸ் பிடியில இருந்து அவன் தப்பிக்க முடியாது. நம்ம பிடிச்சு வச்சு அவன் பணம் இருக்கிற இடத்த கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் பாதியிலே தப்பிச்சு ஓடிந்தா அப்படியே வெளியே ஓடி இருப்பான்ல. திருடனை புடிச்சாச்சு. போலீஸ் மூலமா பணம் வரதா போகுது. ஏய், மனோஜ் சொன்ன மாதிரி அவனை புடிச்சு விசாரிச்சிருக்கணும். நீங்க 2 பேரும் பணம் கிடைக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. நாங்க ஏன் அத்தை அப்படி பண்ண போறோம்? சொல்ல போனா ரோஹிணியும் அவங்க புருஷனும் ஏமாந்த பணம். ஆனா அதுக்காக நாங்க போராடி இருக்கோம். இவர் அந்த ஃப்ராட துரத்தி புடிச்சிருக்காரு. பணம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா நாங்க ஏன் அத்தை அதை பண்ணிருக்க போறோம்? என்ன இருந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய பணம் தானே. அது எனக்கு வர வேண்டிய பணம். ஏய், என்ன பா, பணத்தை ஜீவா கிட்ட இருந்து வாங்கி தானே நீ கடை ஆரம்பிச்ச? ஏய், அது வேற. இது நான் டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின பணம். ஏய், ஓம் பிரச்சனைடா. அது எங்களுக்கு தேவையில்ல. டேய் ஓடுகாலி, நீ தூக்கிட்டு ஓடுனது அப்பாவோட பணம். இந்த பணம் வந்தாலும்